தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நம் இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவருடைய தயவு, கிருபை, இரக்கம், அவருடைய ஆலோசனை, அவருடைய வழிநடத்தல் இந்த நிமிஷம் வரை நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துகிற அந்த மகிமையான தேவனுக்கு, மகத்துவமான தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நமக்கு வெளிப்பட்டவரை, நம் மத்தியிலே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரை, இது உலகத்தின் முடிவு பெறிந்தும் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், நம் மத்தியிலே இருப்பவரை நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாய் நாம் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை உற்சாக பலியிட்டு அவருடைய பரிசுத்த நாமத்தை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் நமக்கு பெரிதான கிருபைகளை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரித்து நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, உடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், உடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உடைய தயவு, அருமை, கிருபை, இரக்கத்திற்காய் நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய், எங்களோடு கூட இருப்பதற்காய், எங்களுக்குள்ளாக இருப்பதற்காய், எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய், எங்களை வாழ வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய கிருபை பெரியது, உடைய இரக்கம் பெரியது, உடைய அன்பு பெரியது, உடைய தயவு பெரியதப்பா. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்தவர், எண்ணிலடங்கா நன்மைகளை செய்தவர். இதோ இதோ கர்த்தாவே, உலகத்தின் முடிவு பெரிந்தும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்து எங்களை ஒவ்வொரு நாளும் விசாரித்து கொண்டு இருக்கிறார். இந்த பூமியிலே காணப்படுகிற எத்தனையோ பலவீனங்கள், உபத்திரவங்கள், வியாதிகள், பொல்லாத மனுஷர்கள் இன்னும் பூமி எங்கும் சுற்றிருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளுக்கும், எங்களை மோசம் போக்குகிற எல்லா மாயமான கிரியைகளுக்கும், மந்திர சக்திகளுக்கும், இன்னும் உலகத்திலே காணப்படுகிற எல்லா பொல்லாத கிரியைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து தேவ தயவிலே, தேவ கிருபையிலே எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய், எங்களை கர்த்தாவே நீர் கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய், எங்களை ஆண்டவரே விசாரிக்கிறவருமாய், எங்களை கர்த்தாவே பெயர் சொல்லி அழைக்கிறவருமாய், எங்களை ஒரு தகப்பன் தோளிலே சுமப்பது போல தோளிலே சுமக்கிறவராய், தாய் மார்பிலே அணைப்பது போல நீர் எங்களை மார்பிலே அணைக்கிற தேவனாய், எங்கள் மேல் அன்பு செலுத்துகிறவாய், எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த மகத்துவமான தேவனாகி உமக்கு நன்றி சொல்லு. பலத்த கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறப்பா. இதோ உடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நீர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீர், நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர், நீர் மகிமையின் தேவனாய் இருக்கிறீர், பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறீர், நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் அப்பா. நம்முடைய அன்பு, தயவு, கிருபையும் இரக்கமும் அது எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதற்காக நன்றி சொல்லி நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவரை நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். பாடும் பாடல்களிலும் வாசித்து தியானிக்கிற நம்முடைய சத்திய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் அதே வார்த்தையாய் இருக்கிறீர், நீரே வார்த்தையின் வெளிப்பாட்டாய் இருக்கிறீர், நீரே மகிமையின் தேவனாய் இருக்கிறீர் என்று நீர் எங்கள் கண்களையும் செவிகளையும் இருதயத்தையும் திறக்கிறவராய் அந்த வார்த்தை என்னும் மன்னாவை புசிக்கத்தக்கதாக, அந்த வார்த்தையிலே மகிமையும் அந்த மகத்துவங்களை காணத்தக்கதாக தேவன் எங்களுக்கு எச்சரிக்கிறவருமாக இருக்கிற அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி கரத்திலே தாழ்த்துகிறோம். நீரை மகிமைப்படும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். தேவநாம மகிமைக்காக நாம் ஒரு சில பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 1462 நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே என்கிற பாடல். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உன்னாலன்றி என விடுதலை இல்லை, உம்மாலன்றி
நிம்மதி இல்லை. என்னால் அன்றே உனக்கு விடுதலை இல்லை. என்னால் அன்றே உனக்கு நிம்மதி இல்லை. நானே ஜீவன் மகனே, சமாதானம் நான் தருவேன் உனக்கு, சந்தோஷம் நான் தருவேன் உனக்கு, சமாதானம் நான் தருவேன் உனக்கு, சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போ உன்னை காத்திடுவே. கலங்காதே என் மகனே, கண்மணி போ உன்னை காத்திடுவே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி. நான் சிந்தினேன் உனக்காக சிலுவை, நான் மரித்தேன் உனக்காக திருரா நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகனே இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன். உன்னுள்ளத்தில் வா துடிக்கின்றேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன். உன்னுள்ளத்தில் வா துடிக்கின்றேன். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. மனிதர் கைவிடலாம், நான் ஒரு கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் ஒரு போதும் கைவிட. கலங்காதே என் மகனே, கண்மணி போ உன்னை காத்திடுவே. கலங்காதே என் மகனே, கண்மணி போ உன்னை காத்திடுவே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் நமக்காய் மரித்து உயிர் தெழுந்தவர். அவருக்கு எல்லாமே கூடும், அவரால் கூடாது ஒன்றுமில்லை. ஆகவே அப்படிப்பட்ட தேவனுக்கு கூடுமே உம்மால் கூடுமே, எல்லாமே உம்மால் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Sure.
618வது பாடல், பாட்டு புத்தகத்திலே 618. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, மே எல்லாம் கூடுமே, உம்மால் கூடாதது, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உயிர் தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்தே உயிர் தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடும், கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பேய்கள் ஓடுதையா, நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடாதையா, பெயரை கை நீட்டினா, நோய்கள் மறையுதையா, கை நீட்டினா, நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே, வனாந்தர பாறையிலே ஜனங்களை நடத்தினீரே, கற்பாறை கண்மலையை நீரோற்றாய் மாற்றினீரே, கண்மலையை நீரோற்றாய் மாற்றினீரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா, ஆமென். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான தேவனுக்கு அவர் செங்கடையில பிளந்தவர், யோர்தானை
தண்ணீரை வற்ற பண்ணினவர். அது மட்டுமல்ல, நமக்காய் மரித்து உயிர் தெழுந்து மரணத்தின் பரிகாரியை அணையா பிசாசானவன் தலையை நசுக்கி ஜெயம் கொண்ட தேவன். அவர் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியா இந்த பூமியில மறுபடியும் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த மகத்துவமான தேவனுக்கு, உண்மையுள்ள தேவனுக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கன்னிமணி போல பாதுகாத்ததற்காய் வரும் நாட்களிலும் அவருடைய கிருபை, தயவு, ஆசீர்வாதம், வழிநடத்தல், இரக்கம் தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியா இந்த நாட்களிலே தேசமெங்கும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அங்கே எருசலேம் பட்டணம் வந்த பொழுது குருத்தோலை ஞாயிறை நினைவு கூர்ந்தாரை போல இன்றைக்கு ஸ்தாபனங்களும் அதை நினைவு கூறுகிறது. ஆனால் நம்முடைய தேவனோ நாம் அதை ஒரு சடங்காச்சாரமாக அல்லாதபடி அந்த நோக்கம் என்ன, எந்த நோக்கத்திற்காய் அவர் இந்த பூமியிலே வந்தார், அந்த வந்த ஜனங்கள் அவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய இருதயத்தையும் தங்களுடைய வழிகளையும் மாற்றாதபடி கடின இருதயத்தோடு அவரை கொலை செய்ய எத்தனித்தார்களோ அதை போல இன்றைக்கும் ஜனங்களுக்குள்ளாக அப்படிப்பட்டதான கடின இருதயம், பொல்லாத வழிகள், பொல்லாத சிந்தனைகள் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்மையும் ஒரு விஷயம் அப்படிப்பட்ட எல்லா பொல்லாங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்து அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள இந்த நேரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வந்த நோக்கத்தை உணர்ந்தவராக, அந்த எந்த நோக்கத்திற்காக அவர் மரித்தாரோ அதை நாம் நினைவு கூர்ந்து அந்த மரணத்திலே நமக்கு என்ன ஜெயம் கிடைத்தது, என்ன நன்மை கிடைத்தது என்று ஒவ்வொரு நாளும் மறக்காதபடி நாம் அவருக்கென்று உண்மையாக உத்தமமாக இருக்க கர்த்தர் தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்த தேவனுடைய கிருபை தொடர்ந்து நம்முடைய ஒவ்வொருவருக்கும் கிடைக்கத்தக்கதாக தேவனை கனப்படுத்தி நம்மளை யாராவது ஒருவர் இந்த விசேஷ நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கூட ராஜா நாங்கள் சபையாய் ஒன்று கூடி ஒரு மனமாய் ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை உண்மை பற்றி அறிந்து கொள்ளவும் நீரிட்ட இந்த கிருபைக்காக நமக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இரட்சகரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீரப்பா. ஆண்டவரே ஒரு நாளும் நாங்கள் அதை மறவாதபடி கர்த்தாவே இயேசப்பா உமக்கு என்று பரிசுத்தமாய் கண்ணின் கனிமணியோட பாதுகாத்து வழி நடத்துகிறதற்காக நமக்கு நானும் மனுஷனையும் ஆண்டவரே நீர் அன்பு கூர்ந்து தகப்பனே அன்பு கூற மனுஷன் எம்மாத்திரம் தகப்பனே அப்படி இருந்து அன்பு கூர்ந்து தகப்பனே ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறீரப்பா. தகப்பனே ஆண்டவரே நீ கொண்ட அன்பு ஆண்டவரே அது மிக பெரியது. ஆண்டவரே நீ மகா பரிசுத்தராய் இருக்கிறீரப்பா. நீ பரிசுத்தராய் இருக்கிறது போல பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. பரிசுத்தமாய் வாழ கர்த்தாவே நீங்க பாராட்டின கிருபைக்காக எனக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கர்த்தாவே உம்முடையது தகப்பனை நீர் கொடுத்தது ராஜா. ஆண்டவரே எத்தனையோ பாடுகள் மத்தியிலும் இன்னல் இடரல்கள் மத்தியிலும் இருந்து கர்த்தாவே எங்களை தூதர்களை கொண்டு பாதுகாத்து கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த மோசமான பூமியிலும் கூட தகப்பனை கர்த்தாவே மத்தியிலும் கூட தகப்பனை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறதற்காக கொடான கோடி நன்றி அப்பா. மறைவிட எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி, அணைத்துக் கொண்டதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே நாளிலே கூட தகப்பனே ராஜா உங்களுடைய நாமத்தை போற்றவும் புகழவும் நீர் கொடுத்து கிருபைக்காய் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். போல ராஜா நாங்களும் ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாயும் நீதியுள்ளவர்களாயும் ஆண்டவரே இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாயும் வாழ கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இன்னும் உண்மை பற்றி அறிந்து கொள்ளவும் இன்னும் உண்மையிடம் கிட்டி சேரவும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
உமது தூதர்களை கட்டளையிட்டபடியாய் ஆண்டவரே உமக்கு கொடான நன்றி ஆண்டவரே. ஆமென் பாதைகளை ஆமென். செவ்வைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் அப்பா. கடைசி பரியந்த முடிவு பரியந்தம் வரைக்கும் ஆமென் கர்த்தாவே ஆமென். உம்மிலே நிலை நிற்க ஆண்டவரே வழியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் குமாரன் கோபத்திற்கு நாங்கள் ஆளாகாத படித்து கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி நீங்க செலுத்துகிறோம். உதவி செய்வீராக. நன்றி அப்பா உம்மாலே நன்றி கூடும் அப்பா. தகப்பனே. உம்மால் கூடாதது ஆமென் ஒன்றும் இல்லை ஆமென் அப்பா. ஆமென் ஆண்டவரே அப்பா. இயேசப்பா, ஆண்டவரே தகப்பனே நீரே எங்களோடு ஸ்தோத்திரம் உடனிருந்து ஸ்தோத்திரம் வழிநடத்தும் உமது ஆண்டவரே. பலத்தால் எதை கட்டி தகப்பனே ஆமென் நாங்கள் ஆமென். ஏதேனும் தவறுகள் செய்திருந்தாலும் அதே போல கிருபையாயிரும் ஒரு விசை மன்னித்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இரக்கமாயிரும் கிருபையாய் மனம் இரக்கமாயிரும். இறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் நீரிருந்து எங்களுக்கு ஸ்தோத்திரம் உடனிருந்து எங்களை ஸ்தோத்திரம் வழிநடத்த அப்பா. வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் ஆண்டவரே. உன் மீது வைத்திருக்கிற அன்பை ஸ்தோத்திரிக்கிறோம் பாராமல் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு கூட கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமென் 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 ஆண்டவரே அப்பா. எங்கள் குடும்பங்களை எடுத்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே கெட்ட கிரியைகளை நீர் அகற்ற வேண்டுமாய் ஆமென் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆமென் அப்பா. வேதியங்களை ஸ்தோத்திரம் பரிசுத்தப்படுத்தக்கூடியவும் தகப்பனே நீரே அபிஷேகம் பண்ணக்கூடியவும் தகப்பனே. ஆமென் ஆமென். உம்மால் தவிர வேற யாராலும் முடியாத ராஜா நன்றி நீரே அப்பா எங்களை நன்றி காத்து அப்பா. வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் சர்வ வல்லவர் தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் உங்கள் பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அதிகாரத்தை எனக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்ததற்காக உமக்கு கொடான கோடி நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே. அப்பா ஆமென். பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை நீர் எங்களுக்கு ஸ்தோத்திரம் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கொடான அப்பா. கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விசேஷித்த நன்மையான உமது திரு ஆண்டவரே உமது விலையேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் கொடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே அப்படிப்பட்ட ஆண்டவரே உமக்கு தகப்பனே நாங்கள் உண்மையாய் நடந்து கொள்ள கிருபை பாராட்ட வேண்டுமாய் நன்றி அப்பா ஜெபிக்கிறோம். நன்றி ஒரு ஐயா. நாளும் ஆமென். உம்மை போற்ற உம்மை புகழவும் ஆண்டவரே நீர் எங்களை இயேசுவே ஆசீர்வதித்து பலப்படுத்த நன்றி வேண்டுமாய் நன்றி மற்றவர்களுக்கு அப்பா. முன்பாக நாங்கள் சாட்சியாய் நிற்கும்படியாக கர்த்தாவே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீரே ஆமென் ஆமென். பொறுப்பெடுத்து வழிநடத்தும் கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. கர்த்தரும் மேற்படும் ரட்சகருமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். தேவனம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபத்தை எங்கள் வேண்டுதலை விண்ணப்பத்தை கேட்டதற்காய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பதிலளிப்பதற்காய் நன்றி. எங்கள் வாஞ்சைகளை நினைவுகளை சிந்தனைகளை தூரத்திலிருந்து அறிந்த தேவனே உம்மை கனப்படுத்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீரே மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து இந்த நேரத்திலே மத்தியிலே ஆண்கள் பகுதியில் யாராவது ஒருவர் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே இந்த தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதலிலே நாம் சிக்கிக்கொள்ளாதபடி இந்த பூமியானது ஒரு நாள் தேவன் அதை முற்றிலும் அழித்து போட்டு அவருடைய மகிமையான மகத்துவமான ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். நாம் அதற்காகவே இந்த பூமியிலே பிரித்தெடுக்கப்பட்டோம். ஆகவே இந்த பூமியானது நமக்கு ஒன்றுமில்லை. இதை நான் திரும்பி பார்க்காதபடி பரிசுத்தத்தோடு தேவனுக்கு பிரியமாகவும் தேவன் எந்த நோக்கத்திற்காக நம்ம ஒருவரையும் சிருஷ்டித்தாரோ அதை மட்டுமே நாம் அந்த பாதையை மட்டுமே நோக்கி பார்க்க அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள மணவாளனாக கர்த்தர் இருக்கிறார். அவரை போல மணவாட்டியாகிய நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி இருக்கிறார். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தொடர்ந்து இந்த பூமியிலே இந்த நாட்களிலே எத்தனையோ அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதல்கள் அநியாயங்கள் நம்மை மோசம் போக்குகிற காரியங்கள் நம்மை பிளவுபடுத்துகிற காரியங்கள் நம்மை பிரிக்கிற சக்திகள் இந்த பூமியில காணப்படுகிறது. அதற்கு நம் இடக்கூடாதபடி நம்முடைய சிந்தனைகளை நினைவுகளையும் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். இம்மட்டும் தேவன் நம்மவருடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இது அந்த நாட்களிலே தேசம் எங்கும் காணப்படுகிற எல்லா காரியங்களில் இருந்து அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல் எங்களை விடுதலையாக்கி எங்களுக்கு சுகத்தை, பலத்தை கொடுத்து எங்களுக்காய் உடைய இரத்தத்தை சிந்தி எங்களை ஆண்டவரே நீதியின் பாதையில் பரிசுத்தத்திலும் நடத்தி கொண்டிருக்கிற தேவனை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் இருப்பார். எங்கள் ஒவ்வொருடைய வேண்டுதல் விண்ணப்பத்தை கேட்டதற்காய், எங்களை பரிசுத்தப்படுத்தினக்காய், எங்களை தகுதிப்படுத்தினக்காய், உம்முடைய மகனாய் நீர் ஏற்றுக்கொண்டிருக்காய் உம்மை துதிக்கிறோம். நீரை வழி நடத்தும் உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நாம் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பாடலை பாடி, என் பரலோக ராஜாவின் முன்பாக நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்கிற 617வது பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என் படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வம் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான், என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான், ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வம் இயேசுதான், என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான், என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான், என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான், என்னை ஆசீர்வதித்த தெய்வம் இயேசுதான், என்னை ஆசீர்வதித்த தெய்வம் இயேசுதான், என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை,
நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான தேவன் நாம மகிமைப்படும்படியாக நாம் நின்ற வண்ணமாக சங்கீத புத்தகத்திலே ஒரு பகுதியை எடுத்து சங்கீதம் 40ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 40ஐ நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 40ஆம் சங்கீதம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான புலியிலும் உளையான செய்கிற பெருத்தை என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்களின் மேல் வீசி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகனங்களையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமான வேலையை விரும்புகிறேன். நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதே. உமது கிருபை உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பேரில் ஆ ஆ ஆ என்று சொல்கிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனடைந்து கைவிடப்படுவார்களாக. நான் சிறுமையும் எளிமையும், கர்த்தரோ என்மேல் நினைவாய். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். என் தேவனே, தாமதியாதே. ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த நாட்களிலே வாசித்து தியானித்துக் கொண்டு வருகிற தானியேல் புஸ்தகத்திலே தானியேல் கண்ட அந்த சொப்பனத்தையும் அது மட்டுமல்ல அதனுடைய காரியங்களை நாம் மறுபடியும் அறிந்து கொள்ள இந்த நாளிலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இப்பொழுது தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 3 வரை வாசித்து தொடர்ந்து நாம் பிறகு வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் தானியேல் 9, 1, 2, 3 வாசிக்கலாம். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகஸ்வேருவின் புத்திரரான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேற தீரி 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி
ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. நாம் நின்ற வண்ணமாக கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, இதோ இந்த அருமையான காலை வேளையிலே நாங்கள் ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, அன்றைக்கு தானியேல் உம்மை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி அவர்கள் அந்த பாபிலோன் பட்டணத்தில் அடிமைகளாய் போன பொழுது அங்கே தங்களுடைய வருஷங்கள் எவ்வளவு, எப்படி இன்னும் அடிமையாய் இருக்க வேண்டுமா, இன்னும் எவ்வளவு காலமாகும், நீர் என்ன செய்ய போகிறீர், உம்முடைய காரியம் என்ன, நீர் எதை நடத்தப் போகிறீர், உம்முடைய திட்டம் என்ன என்று அறிந்து கொள்ள ஆண்டவரே தானியேலுடைய இருதயத்திலே அன்றைக்கு ஏவி பேசினது போல இன்றைக்கும் அதே தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. உம்முடைய திட்டங்கள், உம்முடைய காரியங்களை நீர் இந்த பரிசுத்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீரப்பா. அன்றைக்கு எப்படி எரேமியா மூலமாய் நீர் பேசினீரோ அதே போல இன்றைக்கும் அதே தேவனாய் உம்முடைய வார்த்தையிலே உம்முடைய தீர்க்கதரிசிகளோடு கூட நீர் பேசி அதை உம்முடைய வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீரப்பா. இந்த நேரத்திலே அதை வாசித்து தியானிக்கிற எங்களுக்கு ஒரு விஷயம் கூட அதிலே சொல்லப்பட்ட மகத்துவங்களை, மகிமையான காரியங்களை உணர்ந்து கொள்ள, அதனுடைய அதிசயங்களை, அதனுடைய ஆசீர்வாதங்களை, எச்சரிப்புகளை, எங்கள் நாட்களிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று காண்கிறத்தக்கதாக எங்கள் கண்களையும், அதை கேட்கத்தக்கதாக எங்களுடைய செவிகளையும், அதை உணரத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தையும் நீரே திறந்து அந்த உணர்வையும் அந்த சிந்தனைகளையும் அந்த வழிகளையும் புரிந்து கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டு. உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஒரு விஷயம் கூட உடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட பேசி தேவ இரக்கத்தை நீரே உடைய பிள்ளைகளாகி நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபையை தர வேண்டுமா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். நீங்கள் உட்காரலாம். இந்த நேரத்திலே நாம் வாசித்த இந்த வார்த்தையினுடைய காரியங்களை இந்த நாளிலும் கூட நாம் கடந்த 4 வாரங்களாக அங்கே நெபுகாத் நேச்சார் என்கிற அந்த பாபிலோன் மன்னன் கண்ட அந்த காரியத்தை, அதனுடைய தொடர்ச்சியை நாம் வாசித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இங்கே நெபுகாத் நேச்சார் ஒரு பெரிய சிலையை காண்கிறார். அந்த சிலையானது அது தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான அதனுடைய தலை பசும்பொன்னாகவும் அதனுடைய மார்பும் புயங்களும் அது வெள்ளியாகவும், பிறகு அதனுடைய வயிறும் தொடையும் வெண்கலமாகவும், கால்கள் இரும்பாகவும், பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணிப்படியாக ஒரு சிலையை காண்கிறார். பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறிய கல் அது விரைவிலே பெரிய பர்வதமாக மாறி அது வானத்தில் இருந்து கீழே விழுந்து அதனுடைய பாதங்களை, அந்த 2 பாதங்களையும் மேல் பட்டதினால் அந்த பாதங்கள் சுக்கு நூறாகி போனதினாலே அந்த சிலை கீழே விழுந்து நொறுங்கி போனது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த தலை என்ன, இந்த மார்பும் புயங்களும் என்ன, அதனுடைய வயிறும் தொடையும் என்ன, கால்கள் என்ன, பாதங்கள் என்ன என்று நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரம் இந்த தலையை குறித்து, இந்த பொன்னை குறித்து நாம் தியானித்தோம். அது பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் அந்த சிலையிலே அவன் ஒரு தலையாக இருக்கிறான். அதுதான் இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட ஒரு புறஜாதிகளுடைய ஆட்சியிலே புறஜாதிகள் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, தேவன் அங்கே பல ஏற்பாட்டின் காலத்திலே நம்ம வாசித்திருக்கிறோம். ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்து, நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், அவைகள் பூமியின் மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க கர்த்தர் அதற்கான எல்லா காரியங்களையும் வழிவகைகளை செய்கிறார். ஆனால் ஆபிரகாம் செய்த ஒரு சிறு தவறானது, அந்த பறவைகளை துண்டித்து போடாமல் விட்டதினாலே அது இஸ்ரவேலர்களை 400 வருடங்கள் அடிமைப்படுத்துகிறது. அதுவும் தேவனுடைய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த நாட்களிலே இருந்த எமோரியர்களுடைய அக்கிரமங்கள் நிறைவாகவில்லை.
ஆகவேதான் இவர்கள் அங்கே அடிமைப்படுகிறார்கள். அங்கே 400 ஆண்டுகள் அடிமைப்பட்ட பிறகு அங்கே 435ஆம் ஆண்டிலே அங்கே தேவன் மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி அங்கே பார்வோனிடத்திலே பேசி தன்னுடைய ஜனங்களை அங்கிருந்து விடுதலை செய்து தேவனை ஆராதிக்க அங்கே அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். பிறகு அவர்களுக்கென்று தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்க போகிறேன், அங்கே நீங்கள் சென்று அங்கே ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதை நீங்கள் போரிட்டு ஜெயிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆமென். அது ஏன் நான் இப்ப மறுபடியும் அதை முன்குறிக்கிற அதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், தேவன் இந்த வேதத்திலே நமக்கு சுமார் 7000 வாக்குத்தத்தங்களுக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஒரு உதாரணத்திற்கு நான் கர்த்தர் நானே பரிகாரி என்று சொல்லுகிறார். பரிகாரி என்றால் என்ன? அவர்தான் மருத்துவர். அப்ப நம்முடைய வியாதிகளுக்கு மருத்துவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மருத்துவராக இருக்கிறார். ஆகவே அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? சுகம் உண்டு. ஆமென். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு வர்றாங்க. முடவர்களை, சப்பானிகளை, குருடர்களை, இன்னும் அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு வரும் பொழுது அவர் என்னை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது சரி நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். அவனுக்கு பார்வையை கொடுக்கிறார். மரித்தவனை உயிரோடு எழுப்பி நடக்க பண்ணுகிறார். இப்படி தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். ஆகவே பாருங்க, தேவன் தான் சொன்ன வார்த்தையை, அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை, அதனுடைய ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் தான் என்ன வாக்குத்தத்தம் செய்தாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கு விரோதமாக எந்த ஒரு சக்தியோ அல்லது எந்த ஒரு எவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்கள் எழும்பினாலும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அல்லது எவ்வளவு பெரிய திட்டங்களோ அல்லது எவ்வளவு பெரிதான காரியங்கள் இருந்தாலும் அவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் என்ன செய்து விடுவார்? அடித்து நொறுக்கி தரைமட்டம் பண்ணி போட அவருக்கு வல்லமை இருக்கிறது. இவ்வளவு பெரிய சமுத்திரத்தையே பிளந்த தேவன், எல்லாவற்றையும், காற்றையும் கடலையும் அதட்டி அதை நிறுத்த பண்ணுகிற தேவன், அவ்வளவு வல்லமை மிக்கவர் அவர். ஆகவே அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அதனாலதான் நம்ம பாடல் கூட பாடணும், கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். அதான் விசுவாசம். பாருங்க, அந்த விசுவாசம் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்ததினாலே அங்கே காலேபும் யோசுவாவும் அங்கே தாங்கள் போரிட்டு அந்த இஸ்ரவேல் பகுதியை தாங்கள் மீட்டு கொள்ள முடியும் என்று போறாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த ஜனங்கள், அந்த 6 லட்சம் புருஷர்களிலே அங்கே இந்த இருவரை தவிர வேறு யாருமே என்ன செய்ய முடியல, அதை விசுவாசிக்க முடியல. ஐயோ, அங்கே அவர்கள் பெரிய ராட்சசர்களை போல இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அங்கே அவர்கள் கொண்டு வந்த அந்த திராட்சை கொலை, நம்ம திராட்சை கொலை என்றால் ஒரு செடியில நம்ம அதிகபட்சம் 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ தான் இருக்கும் ஒரு கொலை. ஆனால் அந்த திராட்சை கொலையை 2 பேர் அங்கே தோளிலே சுமந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். தடியை வச்சுட்டு ஒரு பெரிய கம்பு எடுத்து அந்த கம்பு மேல அங்கே வைத்து கொண்டு ஒரு குலையில குறைஞ்சது அவர்கள் தூக்கி கொண்டு வந்தது பார்த்தா சுமார் 40 to 60 கிலோ வெயிட் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்ப அவ்வளவு பெரிதான ஆசீர்வாதங்களை, அவ்வளவு பெரிதான காரியங்களை தேவன் அங்கே வைத்திருந்தார். இப்படியாக அவர்கள் எத்தனையோ காரியங்கள், அது மட்டுமல்ல அங்கே ஓடுகிற அந்த தண்ணீர்களும், அங்கே இருந்த பட்டணங்கள், அப்படி மகத்தான காரியங்களை அவர்கள் ஜெயித்து ஜெயம் கொண்டு அதை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். அது மட்டுமல்ல, பாருங்கள், அங்கே யோசுவா சண்டையிடும் பொழுது நமக்கு தெரியும், அங்கே சூரியன் நின்றது. ஆமென். சூரியன் நின்றது, சந்திரனும் நின்றது. பாருங்க, அவர்கள் ஜெயிப்பதற்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து அவர்களுக்காக
அதை நிறைவேற்றினார். தான் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். ஏன் இதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றால், இங்க என்ன நடக்கிறது என்று நீங்க கவனமாக கேட்க வேண்டும். ஏதோ ஒரு சும்மா வீண் கதையை பேசிக்கொண்டோ அல்லது வீணான காரியத்தை பேசுறப்போ நம்ம இங்க நிக்கல. தேவன் தான் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தான் யார் என்பதை நிரூபிப்பதற்கு அவர் செய்த காரியத்தை நம்ம கேட்கிறோம். அது நம்மை விசுவாசத்தை தூண்டி நமக்கும் தேவன் அதே காரியத்தை செய்வார் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஆகவேதான் பாருங்க, தேவன் அப்படிப்பட்ட தேவன் எல்லாவற்றையும் செய்து அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுக்கிறார். அங்கே தீர்க்கதரிசிகளை கொடுக்கிறார். அங்கே ஜனங்களுக்கு எல்லா காரியத்தையும் தேவன் செய்து கொண்டு வருகிறார். அவர்களுக்கு அங்கே சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை அனுப்பி, அது மட்டுமல்ல அநேக தீர்க்கதரிசிகளை அன்றைக்கு அவர் கொடுத்து அவர் எல்லா காரியத்தையும் செய்து வந்த பொழுது இந்த ஜனங்கள் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னவென்றால், பாருங்க, இஸ்ரவேலர்களுக்கு தேவன் அவர் மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டும். நான் இன்னைக்கு சொல்லுவதை இன்னைக்கு இருக்கிற அரசியலோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அவர் தனக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் மட்டுமே அரசாள வேண்டும், தான் மட்டுமே அங்கே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? புறஜாதிகளைப் போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும், புறஜாதிகளைப் போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட பொழுது அது தேவனுடைய இருதயத்திற்கு விசனமாக இருந்தது என்று நம்ம அங்க வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனாலும் தேவன் என்ன செய்யல, சரி ஓகே என்று சொல்லி அதன் மூலமாக தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அங்கே சவுலை கொடுக்கிறார். ஆனால் அந்த சவுல் என்ன செய்து விடுகிறான்? எப்படி புறஜாதிகள் நடந்து கொண்டார் அதை போல அவனும் அங்கே அஞ்ஞான மார்க்கத்திற்குள்ளாக சென்று அங்கே மரித்த மனுஷர்களிடத்திலே, அங்கே சூனியக்காரி இடத்திலே சென்று தான் போருக்கு செல்வதிலே தான் ஜெயிப்பேனா இல்லையா என்று சொல்லி அவன் அந்த சூனியக்காரி இடத்திலே சென்று கேட்கிறான். அது தேவனுக்கு அருவருப்பான இருந்தது. அது தேவனுக்கு உடைய பார்வையிலே அது அக்கிரமமாக இருந்தது. அது ஒரு மீறுதலாக இருந்தது. ஆகவேதான் அவனுடைய ராஜ்யத்தை பிடுங்கி அங்கே தாவீதை எழுப்பி தாவீதுக்கு அதை கொடுக்கிறார். தாவீதுடைய நாட்களிலே நாம பார்க்கும் பொழுது தாவீதும் அநேக காரியங்களை செய்கிறான். ஆனாலும் அவன் ஒரு இடரல் ஏற்பட்டு அங்கே பெண் இச்சையில விழுந்து விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிறகு அவனுடைய மகனை எழுப்புகிறார். அந்த மகனுக்கு எல்லா ஞானத்தையும் புத்தியும் கொடுக்கிறார், சாலமோனை. ஆனால் சாலமோன் செய்கிற தவறு, அவன் ஆயிரக்கணக்கான மனைவிகளையும் 700 மணவாட்டிகளையும் வைத்துக்கொண்டு தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்து விடுகிறான்? மற்றவர்களுக்கு காண்பித்து தன்னை மற்றவர்கள் பெருமைப்பட வேண்டும், தன்னை மற்றவர்கள் பெரிதாக நினைக்க வேண்டும் என்று செய்து அவனும் அதிலே விழுந்து விடுகிறான். இப்படியாக தொடர்ச்சியாக அந்த தேசமானது சிறுமைப்படுத்தப்பட்டு பிறகு இப்பொழுது நம்ம வாசித்த இந்த பாபிலோனியர்கள் நெபுகாத் நேச்சாரை தேவன் எழுப்புகிறார். அப்ப இந்த நெபுகாத் நேச்சாரை எழுப்புவதற்கு முன்பாகவே தேவன் அதை குறித்து அந்த ஜனங்களுக்கு எச்சரிக்கிறார். வாசிங்க எசேக்கியேல் 25ஆம் அதிகாரத்தை. இங்க நம்ம வாசித்த தானியேல் 9:2 வாசித்து பிறகு நீங்கள் எசேக்கியேலை வாசிக்கலாம். வாசிங்க. யாராவது ஒருத்தர் எசேக்கியேல் எரேமியா 25 எடுத்து வச்சு ரெடியா இருங்க, அதை வாசிக்கலாம். இதை வாசிப்போம். நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். போதும், வாசிங்க. எரேமியா 25, எரேமியா 25 நீங்க வாசிக்கலாம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் 4ஆம் வருஷத்துக்கு சரியான பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே யூதாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அதை தீர்க்கதரிசியாகிய எரேமியா யூதாவின் ஜனம் அனைத்துக்கும் எருசலேமின் குடிகள் எல்லோருக்கும் அறிவிக்கிறதற்காக அவர்களை நோக்கி,
கவனமா கேளுங்க. இப்போ இந்த யூதருடைய ராஜாவாகிய யோயோக்கிம் என்பவன் இந்த யூத ஜனங்களை ஆண்டு கொண்டு வருகிறான். உங்களுக்கு தெரியும், அங்கே 12 கோத்திரங்கள் இருந்தார்கள். இந்த 12 கோத்திரங்களிலும் யூத கோத்திரத்தை தவிர மற்றவர்கள் எல்லாம் பிரிந்து போனாங்க. அவர்களுக்குள்ளாக இன்னைக்கு எப்படி ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்து எல்லாம் பிரிஞ்சு போறாங்களோ, அதே போல அந்த இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரங்களாக இருந்து எல்லாம் பிரிந்து போய் இந்த யூதர்கள் மட்டும் ஒரு கோத்திரமாக இருந்து இந்த யூத கோத்திரத்தை மட்டும் ஆண்டு கொண்டிருந்த ராஜாவாகிய யோயோக்கிம். இந்த யோயோக்கிம் இருக்கிறப்போ அவனுடைய நாட்களிலே 4 வருஷம் அவன் அரசாண்டு கொண்டிருக்கிறான். அதே காலத்துல இங்க பாபிலோன், இது புறஜாதிகள், இங்க பாபிலோன்ல யார் ஆண்டு கொண்டிருக்கிறா? நெபுகாத் நேச்சார் ஆண்டு கொண்டிருக்கிறாரு. அப்போ இந்த யூதாவில் இருக்கிற எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு எரேமியாவை பார்த்து, யூத ஜனம் அனைத்துக்கும், அது மட்டுமல்ல யூதா மட்டுமல்ல எருசலேமிலே குடியிருக்கிற எல்லோருக்கும் அறிவிக்கிறது என்ன என்றால், வாசிங்க இப்ப சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? அதுதான் இப்போ தானியேலுடைய நாட்களே நடந்தது. அதுதான் இங்க வாசிக்கிறீங்க, வாசிங்க. ஆமோனின் குமாரனாகிய யோயாவின் 13ஆம் வருஷம் துவங்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டு வந்தும் நீங்களே கேளாமல் போனீர்கள். பாருங்க, ஒரு தேவ மனுஷன் எரேமியா ஒரு தீர்க்கதரிசி. அந்த எரேமியா சொல்றார், ஆமானின் நாட்களில் இருந்து அந்த யோசாவியாவின் நாட்களில் இருந்து நான் 13 வருஷம் இல்ல 23 வருஷமா நான் உங்களுக்கு தேவன் என் மூலமா சொன்ன எச்சரிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். எவ்வளவு வருடமாக? 23 வருஷம். இதை நம்முடைய சபையோட நம்மளும் ஒப்பிடுவோம். ஏன்னா நம்முடைய சபையும் தொடங்கி 23 வருடம் ஆகுது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பல்லடம் பகுதியிலே நம்ம தொடங்கி 23 வருஷம் ஆச்சு. இப்போ இவ்வளவு நாளா நம்ம சொல்லிக்கொண்டே வருகிறோம். எவ்வளவு பேர் இதை கேட்டு உணர்ந்து உண்மையான இருதயத்தோடு இருக்கிறோம் என்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்கள்ல இந்த வசனம் அவர்களுக்கு மட்டுமல்ல, இது நமக்கும் சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. ஏன்னா அங்கே இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு போய் அங்கே அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக, அது மட்டுமல்ல அங்கே விக்கிரகாராதனைக்குள்ளாக போய் அந்த நெபுகாத் நேச்சாருடைய இந்த சிலையை அங்கே அடிமைப்பட்டு போனவர்கள் வணங்கினாங்க. யாரை தவிர? தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 4 பேர் தான் இதை வணங்கல. அந்த 3 பேர்த்த தூக்கி தீயில போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம போன வாரம் நம்ம இதை தியானிச்சோம். தானியேலுடைய சிலை தான் இது. இதுதான் தானியேலுடைய சிலை. இந்த சிலையை தான் அங்க நிறுவுறாங்க. அப்ப தானியேல் அதை வணங்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்ப இந்த 4 பேரை தவிர இங்கே எருசலேமில் இருந்து சிறைபிடிக்கப்பட்டு போன அத்தனை ஆயிரம் பேரும் அதை வணங்கினாங்க. இது எதற்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? இன்றைக்கு நீங்க யாரை உங்களுடைய இருதயத்திலே வைத்துக்கொண்டு எதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு கவனிங்க. வெறுமன தேவனுக்கு நீங்க சும்மா ஏதோ ஒரு பெயரளவுக்கு நானும் தேவனை அறிந்திருக்கிறேன், நானும் ஏதோ ஒரு கடமைக்காக நான் சபையில உட்கார்றேன்னு சொன்னீங்கன்னா அது வேஸ்ட். உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க. தேவன் ஒவ்வொரு காலத்திலும் தன்னுடைய பிள்ளைகளை எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பு இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிப்புக்கு நீங்க செவி கொடுத்தால் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அந்த எச்சரிப்புக்கு நீங்கள் கேளாமல் போனீர்களானால் இங்க என்ன நடக்குதுன்னு வாசிங்க. 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகியும் தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தோம். நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். பாருங்க, ஆண்டவர் அன்றைக்கு எப்ப இருந்து தேவன் அனுப்பி கொண்டிருக்கிறாராமா? சாலமோன் நாட்கள்ல தொடங்கி ஒவ்வொரு தீர்க்கதரிசியா அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறாரு. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறாரு. ஆனா இந்த ஜனங்கள் என்ன செய்யல? கேட்கவே இல்லை. கேளாமலும் கேட்கும்படி உங்கள் செவிகளை சாயாமலும். அவ்வளவு தூரம் இருதயத்தை கடினப்படுத்தி வைத்துக் கொள்கிறது. அப்போ சொல்றாரு பாருங்க, உங்களில் அவனவன் தன் பொல்லாத கிரியைகளையும் பொல்லாத வழிகளையும் பொல்லாப்பையும் விட்டு கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திலே
சதா காலமும் குடியிருந்து, அப்ப அவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த தேசத்துல நீங்க சதா காலம் குடியிருக்கணும்னு அவர் விரும்புறார். ஆனா இங்க என்ன செய்யறாங்க பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் ஆ, அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் ஆ, அவைகளை பணியாமலும் இருந்து ஆ. நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இதுதான் அவங்க பண்ண தப்பு. பிரஜாதிக மார்க்கத்தோடு உங்களை நீங்க இணைத்துக் கொள்ளாதீங்கன்றார். இன்னைக்கு எத்தனை பேர் பிரஜாதிகளுடைய அந்த காரியங்களுக்குள்ளாக நீங்க உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறீங்க? அவர்களோடு பழகலாங்க, பேசுறீங்க, அவர்கள் செய்கிற காரியங்களை, அவர்கள் பேசுகிற காரியங்களை, அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுறது, அவர்கள் செய்கிறதெல்லாம் சரி என்பது. அன்றைக்கும் அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். இன்றைக்கும் இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. அது நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்களோ உங்களுக்கு உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபம் ஊட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, உங்களுடைய நீங்க செய்யற அந்த செய்கைகள் தான், கைகளின் செய்கைகளிலே எனக்கு கோபம் உண்டாக்குகிறீங்க. அதனால நான் என்ன செய்கிறேனாமா, வாசிங்க. நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியினால் ஆ. இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் ம். என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி ம், அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் ம், இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் ம், சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கு விரோதமாகவும் ம், வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து ம். அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரியாகிய ஈசல் போடுதலாகவும் ம். நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்ற போதும். செய்திகளை இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க குடியிருக்கிற இந்த குடியிருப்பு, இந்த வீடு வாசல், உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன், பாழாக்கி போடுவேன், ஒன்றுமில்லாமல் சுட்டரிப்பதற்கு கொடுப்பேனுங்கிறார். அதான் பாழாக்கி போடுறது. தேவன் செய்தார் அதை. நீங்க அதைத்தான் நேற்று கூட நம்முடைய தமிழ்நாடு சிஎம் ஒன்று பேசினார். இந்த எலெக்ஷன் ஆனது மிகப்பெரியதான ஒரு எலெக்ஷன், மிக முக்கியமான ஒரு எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல நீங்க சரியான நபரை தேர்ந்தெடுக்காவிட்டால் வரும் நாட்களிலே சர்வாதிகாரம் வரும். அதான் இன்னைக்கெல்லாம் எல்லா இடங்களிலும் இந்தியா முழுசும் பரபரப்பான பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி 1933 ஹிட்லர் எழுந்து அவன் தன்னுடைய அந்த பாசிசத்தை வெளிப்படுத்தி தேசத்தை ஜனங்களை அடிமைப்படுத்தினாலோ பாருங்க. ஒரு வீடியோ கிளிப் நேற்று பார்த்தேன். அந்த வீடியோ கிளிப்ல சொல்லியிருக்கு, அவன் 1933 அவன் எழும்பி அன்றைக்கு இருந்த எல்லா மீடியாக்களையும், எல்லா பெரிய பணக்காரர்களையும், எல்லா ஜனங்களையும் அடிமைப்படுத்தி வைத்து அவனுக்கு விரோதமா யாரும் எதுவும் பேசக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி செய்யறவங்களை சொல்றவங்களை பிடிச்சி சிறையில் ஆக்கினான். அதற்கு எல்லோரும் பயந்து அவன் சொல்வதெல்லாம் ஆமா ஆமாம் என்று சொல்லி அவன் செய்து அந்த எலெக்ஷன்ல எதிர்க்கட்சிகளை ஒன்றுமில்லாமல் பண்ணி அவன் அடுத்த ஆண்டே அவனே ஜெயித்து அவன் சர்வாதிகாரி ஆயிட்டான். அதுக்கு பிறகு அங்க எலெக்ஷனே நடக்கல. பிறகு ஒரு 2 அல்லது 1.5 வருஷம் கூட இல்ல, 2ஆம் உலகப் போர் வந்தது. 2ஆம் உலகப் போர்ல ஜெர்மன் அங்கிருந்த யூதர்களை என்ன செய்தான் தெரியுமா? சுமார் 10 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். 10 லட்சம் யூதர்களை கொன்று குவித்து, ஒருவர் இருவர் அல்ல. அங்கே இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு இந்த யூதர்கள் எல்லாம் உலகம் பூரா சிதறடிக்கப்பட்டு ஓடுனதிலே நீங்க வேணா ஹிஸ்டரி எடுத்து படிங்க. நான் சொல்றது ஏதோ எனக்கு வாயில வந்தது நான் பேசுறேன் என்று இல்ல. இது நடந்த ஹிஸ்டரி, இது நடந்தது. நீங்க வாசித்து பாருங்க. ஏன் தேவன் அதை அனுமதிக்கிறார் என்றால், தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் எச்சரிக்கிறார். நீங்க இந்த வசனத்தை கேளுங்க, இந்த வார்த்தையை கேளுங்க. நீங்க இதுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களை சர்வநாசம் பண்ண நான் ஒருவனை எழுப்புவேன்கிறார். உங்களை பாழாக்கி போட ஒருவனை எழுப்புவேன்கிறார். அந்த நாட்களிலே நேபுகாத்நேச்சாரை எழுப்பினார். இப்பொழுது அங்கே ஹிட்லரை 1933 அனுப்புறார். இப்ப இந்தியா தேசத்திற்கும் அதே போல ஒரு மிக கடுமையான ஒரு நாட்கள் வரப்போகிறது. அதனாலதான் பாருங்க, இப்ப நீங்க வட இந்தியா முழுதுல இப்ப எல்லாமே ஆராதனையே செய்ய முடியாத அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. அது நம்முடைய தென் மாநிலங்களுக்கும் வரப்போகிறது விரைவில். ஏனென்றால் இன்னொரு
அதிக நாட்கள் இல்லை, இன்னொரு 3 மாதம். வர்ற ஜூன் 25 என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஜூன் 4ஆம் தேதியோட டோட்டல் இந்தியாவுடைய சாப்டர் சேஞ்ச் ஆக போகுது. அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னே தெரியாது பாருங்க. அப்போ தேவன், ஆனா வேதத்தில் இருக்கு இப்படித்தான் நடக்குன்னு இருக்கு. இந்த பூமி 25% அழித்து போடுறதுக்கு தேவன் முடிவெடுத்திருக்கார். ஏன்னா ஜனங்களுக்குடைய இருதயம் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, மாயையை நம்பிட்டு இருக்கிறாங்க. பொய்யை நம்புகிறதை நான் அவர்களுக்கு அனுப்புறேன்கிறார். எதை நம்பும்படி? பொய்யை நம்பும்படி நான் அவர்களுக்கு அதை அனுப்புவேன்கிறார். எப்படி அன்றைக்கு அந்த மீகா தீர்க்கதரிசி எந்திரிச்சு சொல்றாரு, நீ போருக்கு போனீங்கன்னா உன்னை உன்னுடைய இது அழிஞ்சு போயிருன்னு சொல்றப்ப அங்க 400 தீர்க்கதரிசிகள், எசபேல் உடைய அந்த பொய்யின் தீர்க்கதரிசிகளாகிய 400 தீர்க்கதரிசிகள் எழும்பி, இல்ல உனக்கு அப்படி ஆகாது, நீதான் ஜெயிப்ப என்று சொல்லி அங்கே அந்த பொய்யின் ஆவிகள் அவனிடத்திலிருந்து அங்கே புறப்பட்டு வந்து அவனுக்கு சொன்னது. இப்போ இன்றைக்கு ஜனங்களும் பொய்யின் ஆவியை நம்பும்படி தேவன் அதை அனுமதிக்கிறார். இன்னைக்கு அநேகர் கேட்பாங்க, ஏன் உங்க கடவுள் இப்படி எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துறாரு? கடவுள் கொடுமைப்படுத்தல, தேவன் உங்களை எச்சரிக்கிறார். நீங்க இதை செய்யாதே என்றால் செய்யாதேதான். அதற்குத்தான் அவர் எத்தனை வருஷமா எரேமியா மூலமாக 23 ஆண்டுகள் அவர் எச்சரித்தார். பழைய ஏற்பாட்டிலும் அதை எச்சரித்தார். ஆனா அந்த ஜனங்கள் அதை கேட்கல. அதனாலதான் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, 10ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, அங்க என்ன இருக்காதாமா, மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் இயந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து எடுத்து போடுவேன். என்னது மகிழ்ச்சியின் சத்தம்னா? என்னது? நீங்க இன்னைக்கு சந்தோஷமா ஆராதனை செய்து மகிழ்ச்சியா இன்றைக்கு நீங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறீங்க, நீங்க சந்தோஷத்தோடு கணவனும் மனைவி பிள்ளைகளுமா இருக்கிறீங்க, எல்லாம் சிதறடிக்கப்படும். அது அவங்க காலத்துல அது நடந்தது. அதனாலதான் என்னாச்சு, தானியேல் சிறைப்பட்டு போனானாங்க. அது மட்டுமல்ல, மணவாளனின் சத்தம், மணவாட்டி சத்தம். என்னது? மணவாளன் தேவன், மணவாட்டி சபை பிள்ளைகள். அங்கே தேவனை ஆராதிக்க முடியாதபடி. அது மட்டுமல்ல, இயந்திரத்தின் சத்தம், அங்க குடும்பத்துக்கு சாப்பிட்றதுக்கு அங்க மிஷின்ல நீங்க செய்யற காரியங்கள், கைகளை மாவடைப்பதாக இருக்குது, அது கூட இல்லை. நீங்க அங்க அடிமைப்பட்டு அவன் கஞ்சி ஊத்துனாத்தான் நீங்க கஞ்சி குடிப்பீங்க. அந்த நிலைக்கு அவர்கள் ஆனார்கள். அங்கே இருளுக்குள்ளாய் கடந்தார்கள், வெளிச்சம் இல்லை. பாருங்க, வெளிச்சத்தை அவர்களிலிருந்து நீக்குவேன் என்று சொல்றார். அது நடந்தது. நீங்க வாசித்தீங்கன்னா அது நடந்தது. அது எத்தனை வருஷம் ஆமா? வாசிங்க 11, 12 வாசிங்க. பாருங்க, அந்த தேசமே வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவின் இடத்திலும் அந்த ஜாதியின் இடத்திலும் கல்தேயருடைய தேசத்தின் இடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வசனங்களை எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறதுமான யாவையும் அதன் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். போதும். இப்போ 70 வருஷம், எவ்வளவு வருஷம்? 70 வருஷம் அது ஆகும். அந்த 70 வருஷம் பாபிலோன் ராஜாவை இவர்கள் சேவிப்பார்கள் என்று சொன்னதுதான் இங்கே நம்ம பார்த்தோம். அங்கே 605 பாருங்க, பாபிலோன் ராஜா தொடங்கப்பட்டது 605. இது 539 வரை நீங்க சுமார் 68 ஆண்டுகள், சுமார் 68 ஆண்டுகள் பாபிலோன் ராஜா அரசாண்டு வந்தான். அந்த 68 ஆண்டுகள் முடிந்த பிறகுதான் நீங்க இங்க வாசிங்க, அதை இன்னொரு வாசிங்க. தானியேல்ல அவன் எத்தனாவது வருஷம் அவன் போட்டிருப்பான் பாருங்க, தானியேல் 9ஆம் அதிகாரத்தை. இவர்கள் அங்கே 68 வருஷம் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப இது எத்தனாவது வருஷத்துல அவர் என்ன சொல்றாருன்னு வாசிங்க. வாசி 1, 2 வாசிப்போம். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகஸ்வேருவின் புத்திரரான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷம். சரி,
இப்போ தரியூர் ராஜா இப்போ கல்தேயர் ராஜ்யத்துல வர்றாரு. ஆனா நீங்க இந்த அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் வசனத்துல வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, இங்க இந்த பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் சுமார் 68 ஆண்டுகள் இவர்களை அடிமைப்படுத்திருந்தாங்க. அதான் அந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 8ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கு. அதுதான் இது என்னது, இந்த தலையாகிய பொன். இப்போ இந்த பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் அழிஞ்சு போயாச்சு. அதை நம்ம போன வாரம் நம்ம வாசித்தோம். நான் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் திரும்ப திரும்ப அதை நான் உங்களுக்கு வாசித்து கொண்டே இருக்க விரும்பல. ஏன்னா நீங்க நீங்க இங்க வாசித்திருப்பீங்களாம். நான் இன்னொரு ட்ரிப் வேணா அதை வாசிக்கிறேன், நீங்க வாசிங்க. 4ஆம் அதிகாரம் எடுப்போம் சீக்கிரம். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. 4ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிக்கலாம். 1, 2 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ராஜாவாகிய நெபுகாத்நேச்சர் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் வார்த்தைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் செய்ய கடவுது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக. சரி, இது பாருங்க, நெபுகாத்நேச்சார் அங்கே தேவனை குறிச்சும் ஜனங்களை குறிச்சும் ஆண்டவரை குறிச்சும் அவன் மகிமையா பேசுறான். ஆனால் இப்ப இன்னொரு முக்கியமான காரியம் நீங்க வாசித்தீங்கன்னா வாசிங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசியிலே தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தெஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது, சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தெஷாத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தங்களையும் சொல்லு. போதும். இப்போ பாருங்க, இவன் மறுபடியும் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். கவனமா கேளுங்க. நெபுகாத்நேச்சார் இங்க 2ஆம் அதிகாரத்திலே ஒரு சொப்பனத்தை காண்கிறார். 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க. நெபுகாத்நேச்சர் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நெபுகாத்நேச்சர் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவன் இப்போ அவன் ஆண்டு கொண்டிருக்கிற 2ஆம் வருஷம், நெபுகாத்நேச்சர் தன்னுடைய ஆட்சி ஆளும் போகிற 2வது வருஷத்திலே ஒரு சொப்பனத்தை காண்கிறார். பிறகு இப்போ இது அநேக வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். இந்த சொப்பனம் என்ன நீங்க வாசித்தீங்கன்னா வாசிங்க. இப்ப 4ஆம் அதிகாரத்துல 11, 12 வாசிங்க. 10 வாசிங்க. நான் படித்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். பாருங்க, ஒரு விருட்சத்தை காண்கிறான், ஒரு மரத்தை காண்கிறான். அங்க நீங்க பார்த்தது ஒரு சிலையை. 2ஆம் அதிகாரத்திலே அவன் பார்த்தது ஒரு சிலை. ஆனா இங்க அவன் பார்க்கிறது ஒரு விருட்சம். கவனிங்க, இது என்ன நடக்குதுன்னு நீங்க வாசிங்க, சீக்கிரம் வாசிக்கலாம். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதிக உயரம் அதன் உயரம் வான பரியந்தம் வெட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாய் இருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. நான் படித்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது காவலனாகிய பரிசுத்தவான்கள் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி கண்டேன். அவன் உரத்த சத்தம் விட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இந்த கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் விடட்டும். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். இரும்பும் வெண்கலமுமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும் புள்ளியிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. மிருகங்களோட பூமியின் கூட்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது. போதும். இப்படியே நீங்க வாசித்தீங்கன்னா இதுல நீங்க அந்த அதிகாரத்தை பூரா நீங்க வாசிக்கலாம். இது என்ன காரியம் என்றால்,
இந்த சொப்பனம் எதை குறித்தது என்றால் வாசிங்க 31, 32 வாசிங்க. இது தானியேல் சொல்லுகிற காரியம். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே ஆ. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. பாருங்க, இப்போ ஒரு சத்தம் உண்டாகுது. இப்போ நெபுகாத்நேச்சார் இந்த சொப்பனத்தை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறப்ப வானத்திலிருந்து ஒரு சொப்பனம், அங்க ஒரு சத்தம் வருது. என்ன வருதாமா? ராஜாவாகிய நெபுகாத்நேச்சாரே, ம். ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. பாருங்க, இப்போ இவனுடைய ராஜ்யபாரியம் இவனை விட்டு நீங்கிற்று. அது மட்டுமல்ல, கவனமா கேளுங்க, இவன் அவ்வளவு பெரிய ராஜாவாக மிக சர்வ வல்லமை படைத்தவனாக இருந்தான். அதனாலதான் பாருங்க, எல்லா ஜீவன்களும் அது அவனுக்கு அங்கே ஆகாரம் கிடைச்சது. வெளியின் மிருகங்களும் ஆகாயத்து பறவைகளும் இந்த மரத்துக்கு கீழே வந்து தங்கி இருந்ததாம். அப்ப இவன் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு வந்தான். ஆனாலும் இவனுக்குள்ளாக இருந்த பெருமை, இவனுக்குள்ளாக இருந்த அந்த மேட்டிமை இவனை என்ன செய்து போட்டதாமா? இவனை தேவன் தள்ளி போட்டார். தள்ளி விட்டு இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, மனுஷரிலிருந்து தள்ளப்படுவாய், அது மட்டுமல்ல நீ வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய். இன்னும் முக்கியமான காரியம், மாடை போல புல்லை தின்பாய். ஒரு மனிதன் புல்ல திங்கிறத நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இந்த நெபுகாத்நேச்சார் தின்றான். வாசிங்க. இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று சொல்றார். அந்த நேரமே அந்த வார்த்தை நெபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவன் புல்லை மேய்ஞ்சான். அதனாலதான் எழுதப்பட்டிருக்குது. தானியேல் அதை கண்டான். அதனாலதான் இங்க எழுதியிருக்கிறார் தானியேல். அது மட்டுமல்ல, அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகை போலும், அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலும் வளர மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. பாருங்க, எவ்வளவு கொடூரமான காரியம் அவனுக்கு நிகழ்ந்ததுன்னு பாருங்க. இதற்கு பிறகுதான் என்ன நடக்கிறது? இதற்கு பிறகுதான் இங்கே ஆட்சிகள் மாற்றம் ஏற்படுகிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இங்கே இவனுக்கு கீழே இருந்த அந்த மேதியா பெர்சியா என்கிற அந்த 2 தேசத்திலே 2 அதிபதிகள் மேலே எழுந்து வர்றாங்க. ஒன்று மேதியா என்றும் இன்னொன்று பெர்சியா. அதனாலதான் அந்த 2 கைகள். கவனமா புரிஞ்சுக்குங்க. பாடி 1, உடல் 1, கைகள் 2. அதான் மேதியா 1, பெர்சியா 1. அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். வெள்ளியாக காணப்படுது. இந்த வெள்ளியில உடல் 1, 2 கைகள். மேதியா பெர்சியா ராஜ்யா. மேதியா ஒரு ராஜ்யா, மேதியா என்பது ஒரு ராஜ்யம். வலதுகை பெர்சியா என்பது ஒரு ராஜ்யம். இந்த 2 ராஜ்யங்கள் அங்கே தோன்றப்படும். அதனாலதான் இந்த மேதிய ராஜாவுடைய அந்த முதல் வருஷத்திலே அங்கே தானியேல் சொப்பனம் காண்கிறார். அதற்கு முன்பாக நீங்க வாசித்தீங்கன்னா இன்னும் இதுல நிறைய காரியங்கள் இருக்கு. இதை எடுத்து பேசின 1 வருஷம் கூட நம்ம பேசலாம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த 2000ஆம் நூற்றாண்டில என்ன நடக்கிறது என்பதை தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். வாசிங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாசிங்க, தானியேல் 12ஆம் அதிகாரம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை குறைபொருளாக வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், மயவும் பெருகும் என்றார். போதும். பாருங்க, எது வரைக்குமாமா? முடிவு பரியந்தம் இந்த புத்தகத்தை முத்திரை போடு. வாசிங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தையின் முடிவு காலம். பாருங்க, இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்படும். அது மட்டுமல்ல, அது முத்திரிக்கப்படும்.
அது மட்டுமல்ல, அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கர் துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அதனாலதான் இன்னைக்கு துன்மார்க்கத்தனம் செய்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் அவிசுவாசியாக நீங்க என்னதான் பைபிள் வசனத்தை வாசித்து என்னதான் நீங்க அவர்களுக்கு சொன்னாலும் காதுகளை கொடுத்து கூட கேட்பதற்கு நேரம் இல்லாதபடி அவ்வளவு இதா இருப்பாங்க. தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருப்பாங்க. ஏனென்றால் அவர்கள் அழிவுக்கென்றே முன்குறிக்கப்பட்டவர்கள் என்கிறது வேதம். அவர்கள் ஒரு போதும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத கடின இருதயம் உள்ளவர்கள்னு வேதம் சொல்லுது. அதனாலதான் நீங்க இன்னைக்கு உலகத்துல நீங்க அநேகரை பாக்குறீங்க. அது நம்முடைய உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், அல்லது நம்மை சுற்றி இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஏன் அந்த சத்தம் அவர்களுக்கு கேட்கல? ஏன் நீங்க என்ன சொன்னாலும் அல்லது எதை குறித்து நீங்கள் பேசினாலும் உங்களை கேலியும் கிண்டலும் பரியாசம் செய்கிறார்கள் என்றால் அதுதான். அவர்கள் தங்களை ஞானிகளாக, தங்களை பெரிய ஒரு மகிமையான காரியமாக, தங்களை மகத்துவம் உள்ளவர்களாக, தாங்கள் செய்வது பேசுவது நடப்பது எல்லாம் ஒரு பெரிய காரியமாக, தாங்களே எல்லாம் என்று இருப்பாங்க. ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கல. ஆமென். அதனாலதான் தேவன் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து, தேவனை அறிகிற அறிவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். அதனாலதான் தேவன் நம்மளை என்ன செய்திருக்கார் தெரியுமா? ஜாதியில் ஒருவனாக, கோத்திரத்தில் ஒருவனாக நம்மை பிரிச்சு எடுத்திருக்கிறார். அதனாலதான் அநேகருக்கு நான் சொல்லுவேன், எங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாருமே இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொள்ளல, எங்களை மட்டும் அவர் பிரிச்சு எடுத்திருக்கிறார் என்றால் அதுதான் அது. கோத்திரத்தில் ஒருவனாக, ஜாதியில் ஒருவனாக அவர் பிரிச்சு எடுத்திருக்கிறார். இன்றைக்கு 2000 ஆண்டுகளாக எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த முழு இந்தியாவிலும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, உலகம் முழுவதும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையானபடி பரிசுத்தத்தோடு, உண்மையான உத்தமமான இருதயத்தோடு தேவனை எத்தனை பேர் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் வெகு சொற்பம் ஜனங்கள். அதனாலதான் தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கிறார். அதைத்தான் இங்க தானியேல் இடத்திலே அவர் எச்சரித்தார், எரேமியா இடத்துல அவர் எச்சரித்தார். பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எரேமியா கிட்ட என்ன சொல்றாரு வாசிங்க. அங்க ஏன் அவர்கள் அது என்ன காரியம் செய்தார்களாமா? இந்த எரேமியா நாட்களில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாமா? வாசிங்க 27, 28. எரேமியா 25, 27, 28 வாசிங்க. பாருங்க, அங்க அந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க. இன்னைக்கு நீங்க நம்ம தேசத்துல பாக்குற மாதிரி தான் அன்றைக்கு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த தேசத்தில் இருந்தாங்க. என்னது? குடித்து வெறித்து வாந்தி பண்ணி பாருங்க, அதான் இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு தேசத்துல குடிப்பழக்கம் இல்லாத நபர்களே இல்லை என்கிற அளவுக்கு இன்னைக்கு குடிப்பழக்கமும் போதை பழக்கமும் வேசித்தனமும், குடித்து வெறித்து புசித்து பெருந்தீனி தின்று இன்னைக்கு இந்த தேசத்தை அதம் பண்ணி அழிவுக்கான பாதையில கொண்டு சென்றுட்டு இருக்கிறாங்க. அதனால நான் என்ன செய்வேன்? நாம பட்டயத்தை அனுப்புவேன். பட்டயம்னு என்னது? போர். அதனாலதான் இந்த பூமி ஒரு நிமிஷத்துல அழிஞ்சு போகும். உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்தியாவில மறுபடியும் அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லா இடங்களையும் அது இந்தியாவை சுற்றி எல்லா இடத்துலயும் வச்சிருக்கிறாங்க. எந்த நாடு நம்மை தொட முடியாதபடி ஒவ்வொரு நாடும் வச்சிருக்கு அணுகுண்டு. ஒரு அணுகுண்டை எவனோ ஒரு பைத்தியக்காரன்னு கூட சொல்லலாம், அவன் அதை தெரியாம அந்த பட்டன் அமுத்திட்டான டோட்டல் நாடு முடிஞ்சு போயிடும். அதை தேவன் அனுமதிச்சிருக்கிறார். ஏனென்றால் இந்த பூமி மண்ணோடு மண்ணாய் போகும், இந்த ஜனங்கள் மண்ணோடு மண்ணாய் போவார்கள் என்றால் அது நடக்க வேண்டும். ஆனால் வெறுமென தேவன் விடமாட்டார், அதற்கு முன்பாக எச்சரிக்கிறார். அதான் நமக்கு வருகிற எச்சரிப்பு. பாருங்க, தேவன், நீங்க கவனமா கேளுங்க. நீங்க நினைக்கல என்னது, ஏன் ஆண்டவர் இப்படி எச்சரிக்கிறாரு, ஏன் அதை சொல்லாம செய்கிறாரு, இல்லாட்டி ஏன் அப்படி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறது தவறு. தேவன் எதையும் சொல்லாமல் செய்வதில்லை. எச்சரிக்காமல் யாரையும் அவர் நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு வரவே மாட்டார். இன்னைக்கு அது இன்னொரு சிம்பிள் உதாரணமா சொன்னா உங்களுக்கு, இன்னைக்கு இந்த செல்ஃபி மோகன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. செல்ஃபி எடுக்கிறது, அங்கங்க போய் மலைக மேல, காட்டு மேல, தண்ணி இல்ல, ரயிலுக்கு முன்னாடி
அங்க இங்கேன்னு போய் அங்கங்க நின்று தான் ஒரு பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் வச்சு பைத்தியகாரத்தனமா இன்னைக்கு ஒரு சிலர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அரசாங்கம் சொல்லுது, போலீஸும் எச்சரிக்குது, ஆனாலும் என்ன செய்யறது இல்லை, அதை கண்டுக்கிறதே இல்லை. அது யாரு தப்பு? பெற்றோர் தப்பா, அல்லது அந்த நாட்டினுடைய தப்பா, அல்லது மொபைல் கண்டுபிடிச்சவங்க தப்பா? எதுவுமே இல்லை. தேசத்துல சட்டமும் இருக்கிறது, குடும்பத்தாரும் எச்சரிக்கிறார்கள், அரசாங்கமும் எச்சரிக்கிறது. ஆனாலும் செய்கிறவன் அந்த மூடன் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறான். அதை போலத்தான் இதுவும். வேதம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எச்சரித்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அங்கே அவர் சொல்றார் பாருங்க, அவர்கள் குடிக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தை உன் கையில் வாங்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள், நீ அவர்களை நீ குடித்தே தீர வேண்டும் என்று சொல்லுகிறாய். அப்ப இதை நான் இப்படித்தான் அழிப்பேன் என்று சொல்றார் ஆண்டவர். அவங்க அது இல்ல எங்களுக்கு இது வேண்டாம், நாங்க ஒன்னும் அழிஞ்சு போக மாட்டோம்னு சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தைக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகள் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன். பூமியின் எல்லா குடிகள் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்கிறார் தேவன். அது மட்டுமல்ல, வாசிங்க 34ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் நாட்கள் நிறைவேறின. உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். மேய்ப்பர்கள் ஓடி போவதற்கும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பிக் கொள்வதற்கும் இடமிராது. தங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாழாக்கின நிமித்தம் மேய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும் மந்தையில் பிரஸ்தாபப்படுகிறவர்கள் அலறுகிறதுமான சத்தமும் உண்டாகும். அவர்கள் சுகித்திருந்த தாவரங்கள் கர்த்தருடைய கோபத்தின் எதிராலே சங்காரமாயின. போதும். மெய்ப்பர்களே அலறுங்கள்ங்கிறார். அதனாலதான் நம்ம இன்னைக்கு அலறிட்டு இருக்கிறோம். நம்ம கூப்பிடுற, நம்ம சொல்றது உங்களுக்கு அலறலா கேட்கலாம், அல்லது என்னடா இவர் பாட்டு கத்திட்டே கிடக்கிறாருன்னு இருக்கு உங்களுக்கு. மந்தைகளை பிரஸ்தாபமானவர்களே, மந்தைகள் என்னது? சபை விசுவாசிகள முக்கியமானவங்களே, நீங்க என்ன பண்ணுங்க? சாம்பலில் புரண்டு கதறுங்கள்ங்கிறார். சாம்பலில் புரண்டு கதறுங்கள்ங்கிறார். அங்கே நீங்க வாசித்தீங்கன்னா யோனா புஸ்தகத்துல எடுத்து வாசிங்க. யோனா, சீக்கிரம் வாசிங்க. யோனா 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. சீக்கிரம். கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். வாசிக்கலாம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாகிய நினிவேயில் எங்கும் மனுஷருக்கும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிபாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடிக்காமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினாலே மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் சொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். போதும். பாருங்க, யோனா போய் சொன்ன உடனேயே அந்த ஜனங்களுக்கு பயம் நடுக்கம் வந்தது. ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, கவனமா கேளுங்க. இங்க முக்கியமா நான் ஏன் அதை வாசிக்க விட்டேன்னா,
அங்க முதல்ல ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அதை கேட்ட உடனே அதை விசுவாசித்து அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு தேவன் மேலே விசுவாசம் வச்சாங்க. அடுத்து பாருங்க, உங்க முதல் காரியம் என்னது? நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கிறான். அதுதான் இன்னைக்கு இல்ல தேசத்துல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் இத்தனை நேரம் அலறுன, கத்துன, பேசுன, எவ்வளவு பேர் கேட்டு எத்தனை பேரும் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ, தேவன் என்னை அழிச்சு போடுவார், தேவன் என்னை கொன்று போடுவார், நான் இனியும் அப்படி செய்யக்கூடாது, இனியும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த உணர்வு மனம் திரும்ப வேண்டும். அது அந்த நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு முதலாவது வந்தது. அடுத்தது அவர்கள் உபவாசம் பண்ணினார்கள். யாரெல்லாம்? ஆமா, பெரியோர் முதல் சிறியோர் முதல் ரட்டுடுத்தி கொண்டார்கள். ரட்டுடுத்தி கொள்றதுன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? எந்த துணியுமே இல்லாம சாக்கு இருக்கு பாத்தீங்களா, சாக்கு எடுத்து கட்டிக்குவாங்க. உடம்பு பூரா சாக்க கட்டிக்குவாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி, சாக்க மட்டும் கட்டி அங்கே உட்கார்ந்து கொள்றது. அதான் ரட்டுடுத்தி கொள்றது. இங்க இதைய கேள்விப்பட்டு ராஜாவும் என்ன செய்கிறார்? ரட்டை உடுத்தி தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து, சிங்காசனத்துல போய் அவன் ஜாலியா உட்காரல. அது மட்டும் இல்ல, அவன் என்ன செய்கிறான் பாருங்க. நினிவேயில் உள்ள மனுஷர், மிருகங்கள், ஆடு மாடு ஒன்றும் சாப்பிடாமலும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவனை நோக்கி. 40 நாள் இப்படி யாராவது உட்கார சொன்னா உட்காருவாங்களா இன்னைக்கு? யாராவது உட்காருவாங்களா இன்னைக்கு? திரும்பி பார்க்கற கூட ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அதுதான் இன்றைக்கு காணப்படுகிற மிக கடினமான சூழ்நிலை. ஆனால் ஒரு நாள்ல அந்த நினிவே பட்டணத்தில் அதை அவர்கள் செய்தார்கள். அந்த பட்டணமே அதை செய்தது. அதனாலதான் அங்கே தேவன், அங்கே பாருங்க 10ஆம் வசனத்துல, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. ஆமென். இப்ப தேவன் பார்க்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். அப்ப அன்னைக்கு பார்த்த தேவன் இன்னைக்கு என்ன அவர் குருடா ஆயிட்டாரு? இல்ல, அதே தேவன் தான் இன்னைக்கு அவர் கண்ணு வச்சுதான் பார்த்துட்டு இருக்கார். எதை அவர் கவனிக்கிறாரோ அதை அவர் கவனிச்சுட்டு தான் இருக்கார். அதனாலதான் அவர் என்ன செய்தார்? அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென். இதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த தீங்கை குறித்து, அந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து நமக்கு அந்த பயம் நடுக்கம் வரணும். முதலாவது தேவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பிறகு இந்த அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதல நீங்க விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதைத்தான் அங்க 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாருங்க. யோனா 2:8 பொய்யான மாயையை பற்றி தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார். அப்ப இந்த உலகத்துல பொய்யான மாயையை நீங்கள் பின்பற்றாதபடி உங்களுக்கு தேவன் கொடுக்கிற கிருபையை நீங்கள் போக்கடிக்க கூடாது. அது உங்களை மாயை. அதனாலதான் மாயை எல்லாம் மாயைன்னு நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அங்க யோனா சொல்றாரு, நானும் துதியின் சத்தத்திலே உமக்கு பலியிட்டு நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். ஆமென். அதனாலதான் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு எல்லா நாளிலும் எச்சரித்து கொண்டிருக்கிறார். இங்க நான் இன்னைக்கு செய்தியே எடுக்கல. ஏன் இதைய இந்த 2 காரியத்தோடு நான் நிறுத்தினேன் என்றால், எரேமியா அன்றைக்கு இருந்த ஜனங்களை 25 ஆண்டுகளுக்கு மேலாக எச்சரித்தார். அவர்கள் கேட்கல. பிறகு பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் வந்து அவர்களை சிறைப்பட்டு கொண்டு போய் அங்கே அடிமைப்படுத்தினார். பிறகு இவர்கள் 70 ஆண்டுகள் அங்கே சிறைப்பட்டு கிடந்தார்கள். 70 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மறுபடியும் திரும்பி வருவதற்கு முன்பாக அந்த மேசியா பெர்சியா என்கிற அந்த ராஜாவுடைய நாட்கள் ஆனது. அந்த ராஜாக்கள் என்ன செய்தார்கள்? அதற்கும் இன்னும் வேதத்துல அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு 4-5 காரியம் இருக்கு. அதை வர்ற வாரம்ல, அதை கருத்து வாரம். ஏனென்றால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதலின் ஞாயிற்றுக்கிழமை. அதனால வருகிற வாரம் அந்த காரியம் வேண்டாம். நம்ம தேவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம வர்ற வாரங்களை நம்ம தியானிக்கலாம். ஆகவே வருகிற வாரமல்ல, அதற்கு அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். நான் ஏன் இந்த காரியத்தை சொல்றேன் என்றால், தேவன் இங்க தானியேல் இடத்துல நீங்க வாசிங்க, அதை வாசித்து அதை இப்போ தேவன் இயேசு கிறிஸ்து இங்க இந்த பூமிக்கு மரித்த வர்றாருல்ல,
அதை குறித்து தானியேல் இடத்துல பேசி இருக்கிறார். வாசிங்க தானியேல். இப்ப நம்ம வாசித்த தானியேல் 9ஆம் அதிகாரம் 21 27 வரைக்கும் வாசிங்க. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. ஏனென்றால் இப்ப நம்ம வாசித்த தானியேல் 9ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். 1 முதல் 3 வரை அவர் அந்த காரியத்தை பார்க்கிறார். எருசலேம்ல எரேமியா என்ன சொன்னார் என்று அங்கே பார்த்த பிறகு அவர் ஜெபிக்கிறார். 4ஆம் வசனத்திலிருந்து அங்கே 20ஆம் வசனம் வரைக்கும் அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை நீங்க தனியா உட்கார்ந்து வாசிங்க. அதுல மிக மகத்துவமான காரியம் இருக்கிறது. ஒரு தேவ மனுஷன், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தானியேல் அதுல சொல்லி இருக்கிறார். வெறுமனே ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்காக மட்டுமல்ல, அப்படி என்னென்னவெல்லாம் நீங்க ஜெபிக்க வேண்டும். ஒரு ஜெபம் என்றால் என்ன என்று தானியேல் இந்த 9ஆம் அதிகாரத்துல அந்த 5ஆம் வசனம் முதல் நீங்க வாசித்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில் இல்ல 4ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் தானியேல் ஜெபித்திருக்கிறார். அது நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான ஜெபமாக இருக்கிறது. அது சரி. இப்போ அடுத்தது இவர் இப்படி ஜெபித்த முடிச்ச பிறகு அங்க என்ன நடக்குதுன்னு வாசிங்க. அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை அறிவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எழுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழிந்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கைகளையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நெற்மூலம் பாலாக்குகிறவன் மேல் நீரு மட்டும் சொரியும் என்றான். போதும் பாருங்க. இங்க தானியேல் அங்க கவனிக்கிறார். எவ்வளவு வருஷம் ஆகுன்னு பாக்குறப்ப 70 வருஷம் ஆகுன்னு சொன்னப்ப அவரு தனக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக, அக்கிரமங்கள் பாவங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். இப்படி ஜெபித்துட்டு இருக்கிற நேரத்துல உடனடியா அங்கே காபிரியேல் என்கிற அந்த தேவதூதன் அங்கே மரியாளை சந்தித்த, சகரியாவின் மனைவி ஆகிய எலிசபெத்தை சந்தித்த அதே காபிரியேல் இங்க தானியேல் இடத்துல வர்றார். இதுக்கு பிறகுதான் அவங்க இடத்துல வர்றது. இப்ப அந்த காபிரியேல் வந்த பிறகு அவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேனப்பா, அதை நீ தெரிஞ்சுக்க என்று சொல்லி அங்க 24ஆம் வசனத்துல ஒரு 6 காரியத்தை சொல்றார். கர்த்தருக்கு சித்தமானால் வர்ற நாட்கள் அதை நம்ம எடுப்போம். தொடர்ந்து நம்ம மற்ற காரியங்களுக்குள்ளாகவும் நம்ம போகலாம். முதல் என்னது? மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும். 2வது, 3வது அக்கிரமத்தை நிவர்த்தி பண்றது. 4வது நித்திய நீதியை வருவிக்கிறதற்கு. 5வது தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரைக்கிறது. 6வது பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கு. இங்கே என்னவாகுமாமா? உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் ஆகுங்கிறார். எவ்வளவு வாரம்? 70 வாரம் ஆகும்.
ஆனா இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, எருசலேமை திரும்ப எடுத்து கட்டுப்படுவதற்கு கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருவதற்கு 7 வாரம் ஆகுங்கிறார். பிரபுவாகிய மேசியா வர்றக்கு 7 வாரம் ஆகுங்கிறார். அப்புறம் 62 வாரம் செல்லுங்கிறார். பாருங்க, தானியேல் காலத்திலேயே கவனமா கேளுங்க, தானியேல் கிட்டயே தேவன் சொல்லிட்டாரு மேசியா இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆமே, யார் வரப்போறா? மேசியாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக வரப்போகிறார்னு தானியேலுக்கு சொல்லியாச்சு. ஆனா அன்றைக்கு இதை வாசித்த ஜனங்கள் அந்த தேவனாகிய கர்த்தர் அவர் இயேசு கிறிஸ்து என்கிற பேரிலே அவர் வந்த பொழுது என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இங்க அந்த 62 வாரங்களுக்கு பின்பு இந்த மேசியா என்ன செய்யப்படுவாராமா? சங்கரிக்கப்படுவார். அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த வெள்ளிக்கிழமை அவரை சிலுவையிலே அறைந்த நாள் என்று நம்ம உலகம் முழுசும் நினைவு கூறுறாங்க. அப்ப மேசியா இந்த பூமிக்கு வருவார் என்றும் அவர் சங்கரிக்கப்படுவார் என்றும் தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு? 1 வாரம் ஆகும், அந்த வாரத்துல பாதி நாளுக்கு பிறகு பலியும் காணிக்கையும் ஒழிய போடுவேன் என்கிறார். அதனாலதான் இன்றைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கும் பலியும் காணிக்கையும் செலுத்துறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது, இஸ்ரவேல் பலியும் காணிக்கையும் செலுத்துறதுக்கு சபை இல்லை. புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேலர்கள் இந்த 2000 ஆண்டுகளாக சபையிலே கிடையாது. அந்த சபை தான் இன்னைக்கு என்ன இருக்கு, ஓமர் மசூதியா இருக்கு. அதைத்தான் இன்றைக்கு பாலஸ்தீனியம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல இருக்கிற அந்த மசூதி, அதை அவர்களுடைய கண்ட்ரோல் இருக்கு, முஸ்லீம் கண்ட்ரோல் இருக்கு இன்னைக்கு. அதுக்குத்தான் அந்த காசால இன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்கு. நீங்க கவனித்தீர்களானால் இந்த உலகம் முழுசும் நடக்கிற ஒவ்வொரு ஹிஸ்டாரிக்கல் நிகழ்வுகளும் வேதத்திலே ஒவ்வொரு இடத்துல சொல்லப்பட்டது. அது ஒவ்வொன்றும் அது இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. புறஜாதிகளுக்கு அதை பத்தி தெரியாது. ஏன்னா மற்றவங்க அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, அவங்க சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு வேலைக்கு போறதும், உலக காரியத்தை பேசுறதும், உலகத்தை குறித்தான கவலைகள், குடும்பத்தை குறித்தான கவலைகள் தான் இருக்குமே தவிர என்ன நடக்க போகிறது, எப்படி ஆகுன்னு அவங்க அதை பத்தி சிந்திக்க மாட்டாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் நமக்கு முக்கியமானது. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நம்ம எச்சரிக்குது. நான் இந்த எலெக்ஷனை குறிச்சு ஏன் சொல்றவள்றேன்னா, அது நடக்கும், அது அப்படித்தான் ஆகுன்னு வேதம் முன்குறிச்சிருக்குது. அதைத்தான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த பூமி என்ன செய்யப்படுமாமா? 3/1 பங்கு அழிக்கப்பட்டு போகுன்றிருக்கு. அது வெளிப்படுத்தல் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் வர நாட்கள்ல வாசிக்கலாம். நான் அநேக நேரத்துல அதை குறித்து நான் உங்ககிட்ட பேசி இருக்கிறேன், நீங்களும் வாசித்திருக்கிறேன். அப்ப இந்த பூமியிலே தேவன் எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக அதை சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லி எழுதப்பட்டு இன்னைக்கு 2000 வருஷமாச்சு. 1 நாள் 2 நாள் இல்லை. இந்த 2000 வருஷங்களாக பிரஜாதிகளாகிய நமக்கு, இந்த முழு உலகத்திற்கும் இந்த வசனம் சென்றாச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கினார். என்ன வெறுமன சுவிசேஷம் என்ன மதம் மாத்துறதெல்லாம் இல்லை. எல்லாரும் நினைச்சுட்டாங்க என்னமோ மதத்தை மாத்துறாங்க, எல்லாம் இவங்க பெரிய ஆள் ஆகுறாங்கன்ட்டு. அதெல்லாம் இல்லை. நீ அழிந்து போகாதபடி தேவன் யார் என்று அறிந்து கொள். உனக்கு இஷ்டமானதே அல்ல, எனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ அறிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்றார். நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கங்கிறார். அவர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கன்னு சொல்றப்போ, நான் என்ற சௌரியத்துக்கு தான் பண்ணுவேன்னு இன்னைக்கு ஜனங்கள் சௌரியத்துக்கு பண்றாங்க. அதனாலதான் இத்தனை அழிவுகள். அப்ப நீங்க தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் யார் என்று நீங்க தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன செய்துட்டு இருக்கார், என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார்னு இந்த பரிசுத்த வேதத்துல சொல்லியிருக்கு. அதனாலதான் இதை பரிசுத்த வேதம் என்று சொல்லுகிறோம். இது சாதாரண புத்தகம் அல்ல, இது மகிமையான புத்தகம். அதனாலதான் இதை வாசிக்கிறப்பவும் நீங்க தேவ சபையில வந்து உட்கார்றப்போ ஒரு கவனத்தோடு இருக்கணும். சும்மா ஆட்டம் பாட்டம் சத்தம் போட்டுட்டு அது இது பண்ணிட்டெல்லாம் சபையில நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது பரிசுத்தம் இல்லை. நீங்க தேவனை அவமானப்படுத்துறது.
ஏதோ கடமைக்காக வந்து உட்கார்ந்துட்டு எதிர்த்து போறதெல்லாம் உங்களை நீங்களே என்ன செய்கிறீங்க, அவமரியாதையா நீங்க நடந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி ஒரு 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 மீட்டிங் கால்ல நீங்க பாட்டுக்கு கசகசன்னு பேசிட்டு இருந்தா மற்ற பெண்கள் என்ன சொல்லுவாங்க, என்னடா டீசெண்டா தெரியாதவம்பாங்க, என்னது கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையா, அவனுக்கு படிப்பு அறிவு இல்லையாம்பாங்க. அப்ப தேவனுடைய சபையில் அதை விட நீங்க இன்னும் பரிசுத்தமா இருக்கணும், அதை விட இன்னும் முக்கியமான ஒரு கவனமா ஒரு உண்மையாக இருக்கணும். அதை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். சோ கர்த்தர் தாமே இந்த நாளில் நம்ம வாசித்த அந்த வார்த்தையை, அதனுடைய மகத்துவங்களை பாருங்க. தானியேல் எவ்வளவு வருஷம் ஆகும் என்று கவனிக்கும் பொழுது அது 70 வருஷம். அதையும் தேவன் அங்கே எரேமியா கிட்ட சொன்னார். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று தேவன் அங்கே தானியேல் இடத்துல சொல்லியிருக்கார். கர்த்தருக்கு சித்தமான அதையும் நம்ம தியானிச்சு, இந்த முதல் கண்ட அந்த சொப்பனமாகிய அந்த சிலை, அந்த மேதியா ராஜ்யா என்ன செய்தார், பெர்சியா ராஜ்யா என்ன செய்தார், அது மட்டுமல்ல அந்த 4 காரியத்தை நம்ம பார்த்தோம் போன வாரம். பாருங்க, அந்த தலை எதற்கு அடையாளமாக இருந்தது, அது சிங்கமாக இருந்தது. அந்த சிங்கத்துக்கு இறக்குகள் கொடுக்கப்பட்டது. அதற்கு அடுத்தது கரடி ஒண்ணு வருது, அதுதான் மேதியா பெர்சியா ராஜா, பீஸ்ட். அது என்னது, அதுக்கு அதுல என்ன இருக்கு, அந்த மிருகத்துக்கு என்ன இருக்கு, அதனுடைய வாயில் என்ன இருக்கு, அதனுடைய இதுல என்ன இருக்குன்னு அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். அதற்கு அடுத்தது சிவிங்க மாதிரி ஒண்ணு வருது. அதற்கு அடுத்தது அது நீங்க பாத்தீங்கன்னா அது கொடிய மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் பிறகு அங்கே சொப்பனமாக சொல்லப்பட்ட காரியத்தில் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமான அதையும் வருகிற நாட்களிலே நாம தியானிப்போம். கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம், நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தருமையான நேரத்திலே நம்முடைய சத்திய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும், அதிலே சொல்லப்பட்ட மகத்துவமான மகிமையான காரியங்களை அறிந்து கொள்ள, தேவனுடைய வார்த்தையை கேட்க தேவன் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டினீரப்பா. இது இந்த நாளிலும் உடைய இரக்கம் தயவு எங்களை ஜீவனோடும் சுகபத்திரத்தோடும் ஆசீர்வதித்து வழிநடத்தி எங்களை பலப்படுத்தி பாதுகாத்த கர்த்தர். இந்த நல்ல நேரத்திலே நாங்கள் ஒன்றுமில்லையப்பா, நீர் எங்களை இந்த பூமியில பிரித்தெடுத்தீர் என்றும், நீர் எந்த நோக்கத்திற்காக எங்களை தெரிந்தெடுத்தீரோ அதை உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் இன்றைக்கும் எங்களோடு கூட பேசிக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று எங்களுக்கு உணர்த்துகிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நாளிலே தியானித்த வார்த்தையை, அதனுடைய மகிமையை, அதனுடைய மகத்துவங்களை, இந்த மகிமையான காரியங்களை உணர்ந்து கொள்ள தேவ இரக்கம் எங்களுக்கு தாரும். இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி கர்த்தர் ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் உணர்வுள்ளவனாக மாற்றும். எங்களுக்கு ஞானத்தை தாரும், புத்தியை தாரும். உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் செவிகளையும் எங்கள் இருதயத்தையும் நீர் பரிசுத்தப்படுத்தி அந்த வார்த்தையினாலே நீர் எங்களை நிரப்பி எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தத்தையும் மீண்டும் மீண்டும் சதா காலம் நம் அனைவரோடு கொடுப்பதா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.